நான் அவங்கள சொல்லலை, என்ன சொல்கிறேன். சாப்பிட்டாரண்ணே, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்க உட்காருங்க, பெரியவங்க உட்காராம சின்ன பையனை போய் சரிங்க. ஒண்ணுமே இல்லையா, ஒரு வீட்டு இருக்கு, சரி பிரச்சனை இல்லை, நம்மளும் கேரண்டி தான்ல. நம்ம பணம் மாட்டிக்கிட்டுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பெருசு தீட்டு வச்சு பணம் வாங்கிடலாம். ஆனால் பாவம் பெரிய நல்லவராக இருக்காரு, சுப்பிரமணி மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த நல்ல மனுஷன் வீட்டுக்கு கூட்டு போவார்ல, தப்பானவராக இருந்தால் வட்டி கடையில் தான் மீட் பண்ணுவார், வீட்டுக்கு வாழ்ந்து கூட்டு போக சொல்கிறவர் நல்ல மனுஷன். அவரும் சேர்ந்து ஏமாந்துள்ளார். ஒரு ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க, எத்தனை பட்டுப்பிள்ளைங்க இருக்கும், எத்தனை வரவு செலவு கணக்கு எழுதுவாங்க. ஏன்னா நம்ம 2 வீலர் ஃபைனான்ஸ் விட்டாலே வேறு ரேஞ்சில் இருக்காங்க. என்ன வண்டி? ஒரு 2-3 நிமிஷம் மட்டும், முக்கியமான மீட்டிங். சாப்பிட்டீங்களாண்ணே? நாங்கள் போய் ஒரு சாப்பிட்டுட்டே வந்துட்டோண்ணே ஆரி பவனில். நம்மளும் கேட்கலாம், நம்ம உடம்பு சக மனுஷன். சொல்லுங்க. சொல்லிட்டோம், சொல்லிட்டு வரது வழி சொல்லிட்டாங்களாண்ணே, எல்லாம் சொல்லிட்டாங்களாண்ணே. அவங்க சொல்றதை விட நீங்க சொன்னாலும் சரியா கருத்தை தெரிவிச்சிட்டோம். கேட்டுக்கிறேன், நீங்க என்ன சொன்னீங்க, நான் என்ன சொல்லணும்? கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு கேட்டுருக்கிறோம், அப்புறம் வர சொல்லுங்க, அவ்வளோதான். சரி சரி, ரொம்ப தெளிவாக ஓப்பனாக நான் மனசுக்குள்ள எதையும் வைக்காம வெளிப்படையாக பேசுகிறவன்னு நான் ப்ரூவ் பண்ணியிருப்பேன். இந்த இடத்த 11 மாதத்துக்கு முன்னே நான் வெறும் 10 லட்ச ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் கட்டி தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு 5 லட்ச ரூபாய் கட்டினேன், இன்னொரு 5 லட்ச ரூபாய் கட்டினேன், 25 லட்ச ரூபாய் வரைக்கும் நான் கட்டிட்டேன். இந்த அக்ரிமெண்ட் 6 மாதத்துக்கு முன்னே போட்டது. இதுக்கு முன்னே 11 மாதத்துக்கு முன்னே போட்ட அக்ரிமெண்ட் செல்லாதுன்னு போட்டு கிழிச்சு போட்டுட்டு அந்த 25 லட்சத்துக்கு மேலே 20 லட்ச ரூபாய் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு தான் இந்த அக்ரிமெண்ட்டை ரெனியூல் பண்ணிட்டு வந்தேன். 10 லட்சம் இழந்துடக்கூடாதுன்னு 15 கட்டினேன், 15 இழந்துடக்கூடாதுன்னு 25 கட்டினேன், 25 போயிடக்கூடாதுன்னு இல்லை இல்லை, அப்படியே டைம் ஆகிட்டே போனா வேற ஒருத்தன் வாங்கிட்டு போயிடலாம். இல்ல வேலிடேட் இப்படி அந்த கட்டிய தொகையை இழப்பதுடன் இந்த அக்ரிமெண்ட்டும் செல்லத்தக்கதல்லன்னு வார்த்தையெல்லாம் அதுல இருக்குது. ஆமா, அதனால நீங்க வந்து அக்ரிமெண்ட்ல என்ன வேணாலும் எழுதலாம், அந்த அனைத்துமே சட்டப்பூர்வமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டுன்னு நாம அப்படி நிக்க விரும்பல, நான் போக தேவையில்ல. ஏன்னா நான் கொடுத்த வாக்கை நானே காப்பாத்தலன்னு ஒரு குற்றம் வரும். எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட், இந்த 15ஆம் தேதி போய் அவங்ககிட்ட இன்னொரு வாய்தா நான் கேட்டு என் தகுதியை இழந்துடக்கூடாது, என் மரியாதையை குறைச்சிக்க கூடாது. அதுக்கான அஷூரன்ஸ் நான் இருக்கேன் தம்பி.
ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும். அதில் அந்த அமௌண்ட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சி சொல்கிறேன். நான் வந்து பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேஜில் ஒரு கிளாரிட்டி இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எப்படி முடிச்சிங்க. ஸோ அந்த விதத்தினால நான் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கேன். அதனால தான் வந்து என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பண்ணுறதான் முடிவு பண்ணியே பேசுவோம். சரிங்க. அதே போல் வந்து என்ன கேட்டிங்கன்னா, 15ஆம் தேதியே பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இன்னொரு முறை அவங்கள்ட்ட போய் பேச வேண்டாம் அப்படிங்கிற உங்களுடைய கௌரவத்துக்காக தான் நம்ம அதை வந்து யோசிச்சு பண்ணோம். ஓகே ஓகே. அதனால நான் சொன்னது வந்து 2 லட்சம் ரூபா கட்டணும்னு சொன்னேன். நீங்க எவ்வளவு கட்டுறீங்க, எப்போ கட்டுறீங்க, அவ்வளோதான் விஷயம். அதை சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். ஐயா கிட்ட சொன்னேன், ஒரு 1 லட்ச ரூபாய் இப்போ கட்டிடலாம், அக்கௌண்ட்டில் வேணால் கட்டு தம்பினாரு. சரிங்க ஐயா, அக்கௌண்ட்டில் கூட கட்டி விட்டுறேன், திங்கக்கிழமை காலையில் கட்டிடலாமான்னு கேட்டேன். சரி அண்ணன்கிட்ட பேசிட்டு இதை கொஞ்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திங்கக்கிழமை கேள்வி எடுத்து ஆமாம் அடுத்த திங்கக்கிழமை சரிங்களா, இதுல ஒரு 2 நாள் தனியாக இருக்குது. திங்களோட திங்களே 8 நாள். ஒரு 2 நாள் தனியாக போயிடுது. எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ஒப்பீனியன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன மார்க்கெட்டிங் போயிடுச்சு. ஏசி வேணா அதிகம் கொடுத்தவா கம்மி தானே கொடுத்தாங்க. கம்மி பண்ணா கூலிங் அதிகமா இருக்கும். டெம்பரேச்சர் அதிகம். சரி சரி என்ன குடிச்சிங்களா? அண்ணன் சொல்கிற விஷயம் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு புரிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக இதுக்கெல்லாம் சம்மதனை கொஞ்சம் ஃபண்டிங்ஸ்லாம் இப்போ எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓமலூரில் ஒரு இடத்துல ஒரு 12 ஏக்கர் ஃபார்ம் வச்சுருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டேன். நீங்க திங்கக்கிழமை பண்ணி நான் அடுத்த திங்கக்கிழமை பண்றது அப்படிங்கிறது சாத்தியக்கூறு கம்மி. சரி கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து இங்க இருக்கிற வேலையை நான் விட்டுட்டு வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும். சரிங்களா, லீகல் ஒப்பீனியன் இருக்கு. ஸோ மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால வந்து என்ன கேட்டீங்கன்னா, உங்களால இன்னைக்கு எவ்வளவு பண்ண முடியும், நாளைக்கு எவ்வளவு பண்ண முடியும். இன்னைக்குன்றது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்குள்ள 6 மணிக்குள்ள சொல்றீங்களா? இன்னைக்கு பண்ண முடியாது, நாளைக்கு பண்ணலாம். நான் கேட்கறது என்ன, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சரிங்களா, 5ஆம் தேதி. இன்னைக்கு உங்களால எவ்வளவு பண்ண முடியும், நாளைக்கு எவ்வளவு பண்ண முடியும், இதுதான் நான் கேட்கிற ஒரே கேள்வி. இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு, நாளைக்கு தான் பண்ண முடியும். சரி, நாளைக்கு எவ்வளவு பண்ணலாம், எப்போ? அதான் நீங்க ஒரு 1 லேக்குள்ள கமிட் பண்ணி ஓகே சொல்லிட்டீங்கன்னா 1 லேக்கும் பண்ணலாம். அதான் 1 லேக் நாளைக்கு எப்போ பண்ணுறீங்க? பிஃபோர் லஞ்ச். ஓகே, நீங்க நாளைக்கு பிஃபோர் லஞ்ச் 1 லேக் வந்து பண்ணிடுங்க. சரிங்களா, ஓகே. அது நம்பர் 1. நம்பர் 2, உங்களுக்கு நான் 15ஆம் தேதியில முடிச்சுடுறேன். ஓகே, 15ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி. ஓகே, உங்க அமௌண்ட் கிரெடிட் ஆனால் இந்த ஃபைலை வந்து லீகல் ஒப்பீனியனுக்கு அனுப்புவார். ஒரு பிரச்சனை இல்லை, நாளைக்கு தான் மதியம் இருக்கிறது குறைஞ்ச நாள். ஒரு மாதம், ஒரு 2 மாதம் டைம் இல்லை. இன்னைக்கு சில விஷயங்களுக்காக அதை நிப்பாட்டி வச்சிருக்கோம். மேப்பை வந்து போட்டுட்டு ரோடை கிழிச்சு மேப் அனௌன்ஸ் பண்ணனா படப்படப்படன்னு போயிடும். இன்னைக்கு ஒரு அட்வான்ஸ் நீங்கள் தரேன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் அதை கமிட் பண்ணுறேன். என்னங்க சம்மதம்? இன்னைக்கு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு தான்
ஒரு 10 எடுத்து நான் தான் அப்படியே உங்களை பிக்கப் பண்ணிட்டுலாம் வந்தேன். 10 ரூபா பாக்கெட்டில் எடுத்து போட்டு வாங்கினேன் கொண்டு வரல கொண்டு வந்தேன். 2000 ரூபா அதுக்கு கொடுத்துட்டேன், 1000 ரூபா இதுக்கு கொடுத்துட்டேன், 3000 ரூபா அங்கே போயிடுச்சு. போகும்போது பர்ச்சேஸுக்கு 1000 ரூபா, டேஷனுக்கு 1000 ரூபா. கரெக்டாக நம்ம செலவு தான் இருக்குது. நீ இப்படின்னு சொல்லல. ஆமாம் நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லலை. போக்குவரத்து செலவு மட்டும் தான் ஒரு 5 பட்சம் எடுத்து வந்தோமே தவிர வேற ஃபண்ட் பண்ணுற மாதிரியான ப்ராசஸ்ல எதுவும் பண்ணலை. அதனால ஃபண்டு வந்து உங்களுக்கு நாளைக்கு 12 மணிக்குள்ளே கொடுத்துருங்க. அவர் வந்து வக்கீல் ஆஃபீஸ்க்கு அதை அனுப்பிடுவார். நீங்கள் இருக்கீங்க அப்புறம் என்ன ஒன்றும் தரன்ட்டில்ல. ஏன் சார் இப்போ டேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்கணும்னா கூட எனக்கு நாளைக்கு நீ ஏன் இன்னைக்கு சொன்னால் கூட நான் போய் அவங்கள்ட்ட ஐயாவை கூட்டிகிட்டு போய் பேசிட்டு வரேன். சரி ஓகேவா? அந்த 14ஆம் தேதி ஓகே. ஆமாம் கரெக்டாக 15ஆம் தேதி எடுத்துக்கிறாங்கிறாங்க. சரிங்களா? எப்படி? ஓகே சரிங்க. நீங்கள் கேட்ட அஷூரன்ஸு ஓகே தானே? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தானே? 15ஆம் தேதி கரையட்டும். மற்றபடி இந்த ப்ராசஸ் ₹1 பேமெண்ட் 12க்குள்ள இந்த ஒன்றையும் அனுப்பிடுறீங்க. அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பி விட்றீங்க அக்கௌண்ட் நம்பர் வாங்கி. 15ஆம் தேதி 100% உங்களுக்கு வந்து கரெக்ட் எடுத்துக்கு ஃபுல் அமௌண்ட் மீதி இருக்கிற மீதி இல்லை அந்த 5 ரூபாயும் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன். அதான் 4.5 + 50 4.5 பில் பிளாக்லேயும் 50 லட்சம் அக்கௌண்ட்லையும் தரதான்னு சொல்லுங்கள். டோட்டல் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் ஓகே. இதில் இன்னொன்று இந்த ₹1 வந்து எப்படிங்க உங்களுக்கு டெபாசிட்டா ரீஃபண்டபிள் வரலாம்? இது வந்து ரீஃபண்டபிள் தான் கிடையாது, நம்மளுக்கான ப்ராசஸிங் ஃபீ தான் இது. சரிங்களா? இன்கேஸ் ஏதோ ஒரு சூழ்நிலை நான் வந்து இதுக்கு லோன் பண்ணலை அப்படின்னாக்கா லீகல் ஒப்பீனியன் அந்த 25,000 வந்து பெஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து அப்படியே ரீஃபண்ட் பணமாக கொடுக்குறப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா இது ப்ராசஸிங் ஃபீ தான். இது வந்து ரீஃபண்ட் ஆகும். ஏன்னா இதோட எல்லா எக்ஸ்பென்சஸும் இதில் தான் வருது. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் அவர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 10 முறை கொடுத்தாலும் சரி இல்லை 100 முறை கொடுத்தாலும் சரி வந்து என்னோட சொந்த செலவு நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லுவேன். அது எல்லாமே சேர்த்து தான் இந்த ப்ராசஸ். சரி இந்த ₹1 நான்கு இல்லை அதில் ஃபண்டு பண்ணிடுவாங்க. ₹1 நான் ரீஃபண்டபிள் அது ப்ராசஸிங் வந்துடும். இன்கேஸ் ஃபண்ட் பண்ண முடியல அவராலன்னா 25,000 கழிச்சுக்கிட்டு 75,000 ரூபாய் கொடுத்துட்றேன்றாரு. கொடுத்துருவாரு. அந்த உங்களோட லீகல் ஒப்பீனியன் வாங்கலாம். ஆமாம் அதையும் வந்து உங்கள் ஃபைலோட சேர்த்து கொடுத்துருவாரு. தான் ஃபைல் சக்ஸஸ் ஆயிருமே. ஃபைல் தான் சக்ஸஸ் ஆயிடுமே. இதை வந்து பேசுகிற அவ்வளோதான். இல்லை இது நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டே அவ்வளோதான். இது லீகல் ஒப்பீனியன் நான் போட்டு ஓகே வாங்கி தான் அட்வான்ஸ் கொடுத்தேன். எல்லாருமே பண்ணுறது. இப்போ ஈவன் வந்து நீங்கள் எங்கிட்டேருந்து ஒரு இடம் வாங்கினாலும் நீங்கள் லீகல் ஒப்பீனியன் ஆமாம். ஸோ அதுதான் ஃபார்மாலிட்டி, அதுதான் விஷயம். வேற ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் நாளைக்கு பண்ணுங்க, பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. சரி சரி. உங்கள்கிட்ட என்னோட கார்டு கொடுத்துருக்கேன். ஆமாண்ணே பேங்கிங் டீட்டெயில்ஸு. அதுவே நம்பர் இப்போ உங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுவேன். ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை, அக்கௌண்ட் நம்பர் IFSC கூட போகுதுண்ணே. என் நம்பர்ண்ணே எழுதிக்கிட்டீங்க. 9344 444 222 88. ஆமாங்க. அது என் கூட பேசி பழகிற கொஞ்சம் பேர் நான் நல்லா பேசுகிறேன்னு சொன்னதுனால மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நடத்தினேன் சேலத்தில். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு வாட் இஸ் மார்க்கெட்டிங்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க எல்லாத்துல அதில் ஒரு 15 பேர்த்த ஓனர் ஆக்கி விட்டுருக்கேன். ரத்தோர் செட்டு மதர்லால் சேலம் தான். அதனால அந்த ப்ரோமோ ட்ரூ கலர் வந்துச்சுங்கண்ணே. வெல்டன் இளங்கோவன் தான் பேருண்ணே. இது வரைக்கும் சக்ஸஸ் ரேஷியோ 80 to 90 இருக்கும். சம்டைம்ஸ் 5-10% எங்கேயாவது யூஸ் பண்ணியிருப்பேன். மீச முளைக்கிற ஏஜ்லேருந்து மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேண்ணே.
அத்தனையும் வீடியோவா யூடியூப்ல வச்சிருக்கேன். இல்ல சைலண்ட்ல வச்சிருக்கேன். மெசேஜ் வந்திருக்குங்கண்ணா. தேங்க்யூ. ஓகே ஓகே பண்ணிடுறேன். பேர் வந்து ஸ்ரீ லட்சுமி நாராயணா பின் கார்ட் பண்றேன். அது இல்லை, அது இதில் பேர் எழுதவும்ல. ஓகே ஒன்றும் பிரச்சனை. ஆனால் கம்பெனி அக்கௌண்ட் அனுப்பலாமா, பர்சனல் அக்கௌண்ட் அனுப்பலாமா? அது அந்த ஒரு தரம் நேற்று நாளைக்கு நான் உங்களுக்கு பண்ணிட்டேன்னா வேற யாருக்கும் அனுப்ப முடியாமல் போயிடும். ஆர்டிஜிஎஸ் அனுப்புகிறேன். அடிக்கடி சாப்பிடுவோம், 5000 10,000 ஃபியூல் அடிப்போம். அந்த 99 லிமிட் தாண்டி இருந்துச்சுன்னா அப்புறம் இன்னைக்கும் அந்த பேர்டில் தான் இருக்கிறேன். அதனால தான் கேஷாக எடுத்து வந்து போட்டாங்க. ஐயா எனக்கு சந்தோஷங்க, திருப்தி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் தேவை ஓகேவா? அந்த விஷயம் ஏற்பட்டதுனால தான் சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டுன்னு கம்மனு இருக்கிறேன். சந்தோஷம் இல்லைன்னா நான் ஏதாவது பேசிகிட்டு இருக்கேன். அது அந்த 2வது ப்ராசஸ் வந்து பெண்டிங். இன்னைக்கு காலையில் இந்த பக்கம் ஈரோடு பக்கம் வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு நாளைக்கு 10 மணிக்கு வந்துடலாம். ஓகே பார்க்கலாம். நீங்க நம்மளால ஒத்த வேணும். நம்ம ஆளுங்க சரி, இது வேற எதுவும் வருத்தப்படாத. மாடல் வேற ஆண்மையா கொண்டுட்டா இதுதான்யா. அவன் வந்து என் ஃப்ரெண்டு தான். என்னை மீறி அவன் எதுவுமே பண்ண மாட்டான். சரி வா வா பேசிக்கலாம். அவன் அதான் நானே எடுத்துக்கிறேன்டா. அவங்க உள்ள நசிக்கலாம் உட்கார முடியாது. கேஸ் ஆன் பண்ணுமா? வந்துட்டோம்.